அம்னோ தலைவர் அமர் ஜாகித் ஹமீடி மற்றும் மலாக்கா முதலமைச்சர் அப்துல் ரவூப் யூசோ ஆகியோர் தாம் தற்போது வகிக்கும் பதவிகள் குறித்து எடுக்கும் எந்த முடிவுகளுக்கும் கட்டுப்படுவேன் என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே தெரிவித்துள்ளார். மலாக்காவில் உள்ள மெர்லிமாவுக்கான சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடவும் கிராமப்புற மேம்பாடு, விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புக்கான நிர்வாக கவுன்சிலராகவும் போட்டியிட இருவரும் முன்பு தம்மை தேர்ந்தெடுத்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். தன்னை ஆட்சிக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுத்ததில் கௌரவ முதலமைச்சரான ரவூப் அவர்களுக்கு அதிகாரம் உள்ளது என்று தாம் நம்புவதாகவும், எனவே அவர் சொல்வதை கடைபிடித்து பின்பற்ற வேண்டும் என்பதே தமது விருப்பம் என்றும் அக்மால் சலே கூறினார். மாநில தேர்தலில் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்த தன்னை தேர்ந்தெடுத்தவர் என்ற முறையில் அம்னோ தலைவருக்கும் அதிகாரம் உண்டு என்று அவர் தெரிவித்தார். எனவே தாம் எதையும் அறிவிப்பதற்கு முன்பு இந்த இரண்டு பேரின் ஒப்புதலையும் கருத்துக்களையும் பெற வேண்டும் என்று அவர் இதனை தெரிவித்தார். மாணவர் தலைவராக இருந்த நாட்களில் அம்னோவிற்கு தன்னை அறிமுகப்படுத்தியதற்கு ரவூப் பொறுப்பு என்றும், தலைமைத்துவம் பற்றி தனக்கு நிறைய அவர் கற்றுக் கொடுத்ததாகவும் அக்மால் கூறினார். நன்றி. நீங்கள் எனக்கு வழங்கிய அனைத்து உதவிகளுக்கும் அறிவுக்கும் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல முடியாது. உங்களுக்கு அடுத்தபடியாக சேவை செய்ய முடிந்ததில் பெருமைப்படுகிறேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அம்னோ அரசாங்கத்தை விட்டு வெளியேறி முஃபாகத் நேஷனலின் கீழ் பாஸ் கட்சி உடனான ஒத்துழைப்பை மீண்டும் தொடங்க வேண்டும் என்ற அக்மாலின் அழைப்பை ஜாகித் நிராகரித்ததை அடுத்து ஒருவேளை தாம் பதவி விலக வேண்டிய நேரம் இது என்று கூறி அக்மால் தனது பதவிகளை ராஜினாமா செய்வதாக முன்னர் சூசகமாக தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.